ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி கறிவேப்பிலை குழம்பு. இந்த ரெசிபி நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட. கறிவேப்பிலை, கடலைப்பருப்பு, மிளகு, தேங்காய் எடுத்துக்கணும். இதை நம்ம நல்லெண்ணெயில் வறுத்து அரைக்கணும். நல்லெண்ணெயில் வறுத்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி தேவையான அளவு எடுத்துக்கணும். பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சூடானதும் மிளகு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வறுக்கணும். அண்ட் தென் ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லெண்ணெயில் உளுத்தம்பருப்பு, ஜீரகம், சோம்பு, வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறோம். வெந்தயம் உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். ஸோ இந்த வெயில் காலத்தில் வெந்தயம் நிறையா யூஸ் பண்ணால் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ வெந்தயம் கொஞ்சம் அதிகமாகவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கணும். தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா மசிகிற பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ தான் குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூள், தேவையான அளவு மல்லித்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு கிளறிட்டே இருக்கணும். கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை இப்போ குழம்புல ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர பதத்துக்கு வந்ததும் இறக்கி வச்சிடலாம். இப்போ சூப்பரான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு.